गजाननं गजाननं भूतगणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्तजम्बू कपित्तजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतं उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् நாம 111வது வகுப்பு வரையிலும் 2வது செக்ஷன்ல 6வது சாப்டர்ல 12வது இது வரைக்கும் பார்த்திருந்தோம். போன வகுப்புல அந்த காயத்ரி மந்திரத்துக்கு சமமான ஸ்லோகம் ஞாபகம் வராம இருந்தது. அது யோதேவ சவிதாஸ்மாகம் தியோ தர்மாதி கோச்சராக பிரேரயேத் தஸ்ய யத்வர்கः தத்வரேண்யம் உபாஸ்மஹே. யஹ தேவः சவிதா அஸ்மாகம் தியः தர்ம ஆதி கோச்சராக பிரேரயேத் தஸ்ய யத் வர்கः தத் வரேண்யம் உபாஸ்மஹே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். 13வது வாக்கியம் அர்த்த சாஸ்திரத்துல கரணீயம் கரணீயம் சித்தம் சித்தம் சேஷம் சேஷம் ஆய வியயௌ ஆய வியௌ நீவி ச நீவி ச சம்ஸ்கிருத கிராமர்ல பாணினி சூத்திரத்துல அஷ்டாத்தியாயில பரிபாஷா சூத்திரம் சொல்லுவாங்க. பரிபாஷா அப்படின்னா மெட்டா லாங்குவேஜ்னு நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன்.
அவரு சில டெக்னிக்கல் வார்த்தைகள் பயன்படுத்துவாரு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. விருத்திராதேஷ் ஆ ஏ இல்ல ஆ ஐ ஔ இதுக்கெல்லாம் விருத்தின்னு பேரு. அதே குணக ஆ ஏ ஓ இதுக்கு குணகன்னு பேரு. அந்த மாதிரி சாணக்கியரும் சில டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். இங்க அத மாதிரி கரணியம், சித்தம், சேஷம், ஆய, வியவ், நீவி, ச இந்த மாதிரி டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கரணியம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதப்படி அர்த்தம் செய்ய வேண்டியது. மனசா சததம் ஸ்மரணீயம் வச்சசா சததம் வதனீயம் லோகஹிதம் மம கரணீயம் லோகஹிதம் மம கரணீயம். கேந்திரால இப்படி ஒரு பாட்டு உண்டு. லோகஹிதம் உலகத்துக்கு நன்மை என்னால் செய்யப்பட வேண்டியது, கரணீயம். வதனீயம் சொல்லப்பட வேண்டியது, ஸ்மரணீயம் நினைக்கப்பட வேண்டியது. அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடியது அந்த ஈயம் பிரத்தியம். இங்க கரணீயம் செய்யப்பட வேண்டியது. சித்தம் இலங்கையில பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுன்னா, அம்மா நான் சித்தி ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. சித்திங்கிறது வெற்றி, சித்தர்கள் வெற்றி அடைந்தவர்கள், ஞானத்தை அடைந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அதனால முடிஞ்சது, வெற்றியானது, அந்த மாதிரி அர்த்தம் சித்தம். அகமஸ்மி சதாபாமி கதாச்சின் நாகம் அப்பிரியக பிரம்மைவாகம் அத சித்தம் சச்சிதானந்த லட்சணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் அகம் அஸ்மி, நான் இருக்கேன், எனக்கே தெரியும். சதாபாமி, நான் பிரகாசிக்கிறேன், மத்தவங்களும் என்ன பாக்குறாங்க. எனக்கு நான் இருக்கிறேன் தெரியும், மத்தவங்களுக்கும் நான் இருக்கிறேன்னு தெரியும். கதாச்சின் நாகம் அப்பிரியக, என்ன எனக்கு பிடிக்காத ஒரு காலம்னு கிடையாது. எப்பவுமே எனக்கு என்ன பிடிக்கும். இப்ப நான் இருக்கேன், அறியப்படுறேன், பிரியமா இருக்கிறேன், சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறேன். சத்து சித்து ஆனந்தம் மூணும் என்கிட்ட இருக்கு. பிரம்ம ஏவ அகம், அதனால நான் பிரம்மமே தான். அத சித்தம், இதுல இருந்து தெளிவாகுது, அடையப்படுது. பிரம்ம ஏவ அகம் அத சித்தம், இதுல இருந்து அடையப்படுது, தெளிவாகுது. சச்சிதானந்த லட்சணம், நான் சச்சிதானந்த லட்சணமான பிரம்மம் எங்கேயோ இல்ல, நான் அதை தேடி தட்டழிய வேண்டாம், நானே தான் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் அத்வைத்த மகரந்தத்துல. மாதிரி சித்தம் அப்படின்னா அடைந்தது அப்படிங்கிற, அடையப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சேஷம் மிச்சமீதி, ஆய விய நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வரவு செலவு. நீவி அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல மூலதனம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. ஆங்கிலத்துல அத நெட் பேலன்ஸ், செலவு வரவு செலவு போக பாக்கி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது சரிதான். He shall also pay attention to the work
in hand, the work in hand, karaniyam, the work accomplished, சாதிக்கப்பட்டது, முடிக்கப்பட்டது. part of your work in hand, கையில மிச்சம் மீதி இருக்கிற வேலை. receipts, வரவுகள். ரசீப்னா இங்க துண்டுச்சீட்டு, நம்ம முதலமைச்சருடைய துண்டுச்சீட்டு இல்ல. பணம் வந்ததுன்னா அதுக்கு ரசீது போட்டு கொடுப்பாங்களே, வரவு அப்படிங்கிற அர்த்தத்துல. எக்ஸ்பெண்டிச்சர், செலவு. அண்ட் நெட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஆங்கிலம். தமிழ் கரணீயம் சித்தம் சேஷம் ஆயவ்ய யௌல எயில நீவி என்று 6 வகை இருக்கிறது. அது கரணீயம், சித்தம், சேஷம், ஆய, வியயவு, நீவி அப்படி வரும். இங்க அந்த மாதிரி ஆய விய கமா யௌண்டு. அது நம்ம இப்ப நமக்கு 11வது வரியில பாத்தீங்கன்னா முடியும் போது விய ஷரீரம்னு முடியுது. அந்த விய தான் இங்க வியவ் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ராமக ராமவ், ஒரு ராமன் அப்படின்னா ராமக, 2 ராமர்கள்னா ராமவ் அப்படின்னு வரும். அந்த புல்லிங்கமா இருந்தா, மேஸ்குலினா இருந்தா இந்த மாதிரி வரும். அதை ஒட்டி ஆய விய அப்படிங்கிறத 2ஐயும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஆய வியவ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த அவு 2ஐயும் சேர்த்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அது 2 வார்த்தை, ஆயங்கிற ஒரு வார்த்தையும் விய அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேரும் போது ஆய வியவ் அப்படின்னு ஆகும். ராம லக்ஷ்மணவ், ராமனும் லக்ஷ்மணனும் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்தா ராம லக்ஷ்மணவ் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால அதான் சரி. தமிழ் அதுக்கேற்ற மாதிரி திருத்திக்கலாம். இந்த பழைய காலத்துல தினமணின்னு ஒரு பத்திரிகை உண்டு, இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஆட்வாணி, வாஜபேயி அப்படின்னு எல்லாம் எழுதுவாங்க. வேற ஒரு பத்திரிகையில அப்படி எழுத மாட்டாங்க. வேற எல்லா இதுலயும் அத்வானி, வாஜ்பாய், நரேந்திர மோடி இப்படி எல்லாம் எழுதுவாங்க. ஆனா தினமணி மட்டும் ஒரிஜினலா அது அவங்க பாஷையில எப்படி அவங்க எழுதுவாங்களோ அதை அப்படியே தமிழ்ல எழுதுவாங்க. அவர் பேர் உண்மையிலே லால்கிருஷ்ண அத்வானி இல்ல, ஆட்வாணி தான். ஆட்வாணிங்கிறது குலப்பெயர். வாஜபேயி, வாஜபேயி யாகம் பண்ணனால வாஜபேயி, அது குலப்பெயர். வாஜ்பாய் கிடையாது. ஹிந்தியில எழுதும் போது இந்த வாஜ்பாய் பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா தினமணியில அந்த ஒரிஜினல் பெயர்களை ஒரிஜினலாகவே அழகா எழுதுறது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல அறிவாளிகள் நடத்திட்டு இருந்தாங்க அந்த பத்திரிகை. அதனால இப்ப கத்துக்குட்டிகள் வந்திருப்பாங்க, இனிமேல் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி கொஞ்சம் நம்ம டீல் பண்ற மொழி பற்றி ஒரு அறிவு இருந்ததுன்னா நம்ம அதை சிறப்பா கையாள முடியும். இப்ப சீதா அப்படின்னு ஒரிஜினல், அதை சீதான்னு எழுதுனா எழுதிக்கலாம், இல்ல சீத்தைன்னு எழுதினாலும் எழுதிக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஒரிஜினல் சீதா தான். மலையாளிகள் பொதுவாக அப்படி பண்ணுவாங்க. சீதே, மாலா, கலா, டக்குன்னு ஞாபகம் இல்ல. சில பேர்கள் எல்லாம் இந்த மலையாளப்படுத்திடுவாங்க, சம்ஸ்கிருதத்தை மலையாளப்படுத்திடுவாங்க. சரி, ஞாபகம் இல்லை. இதை ஞாபகம் இருக்கும்போது சொல்றேன்.
ரொம்ப நாள் ஆகி போனால அடிக்கடி டச் இல்லாட்ட விஷயங்கள் ஞாபகம் வராது. இப்ப தமிழ் படிங்க. ஆரண்யம் சித்தம் கரணியம். கரணி. படிச்சீங்க? ஆமா கரணியம் சித்தம் தேஷம் காயவியம் நீவி என்று 6 வகை ஆறு வகை இருக்கிறதா? இப்ப கரணியம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பதினாலு சம்ஸ்தானம் பிரச்சாரக ஷரீர அவஸ்தாபனம் ஆதானம் சம்ஸ்தானம் கமா பிரச்சாரக கமா ஷரீர அவஸ்தாபனம் கமா அப்படி போட்டுக்கலாம். சர்வ சமுதய பிண்டஹ சஞ்சாதம் ஏதத் கரணீயம். கரணியம்னா என்னெல்லாம் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. ஏதத் கரணியம், இதெல்லாம் கரணியம் கீழே வரும், அந்த தலைப்பு கீழே வரும். சம்ஸ்தானம் திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு வார்த்தை இருக்கு. திருவிதாங்கூர் ராஜ்யத்தை திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் அப்படிமா. சம்ஸ்தானம் அப்படின்னா கவர்மெண்ட். பிரச்சாரக பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு நம்ம பயன்பாட்டுல இருக்கு. இங்க ஆங்கிலத்துல அத ரெகுலர் ஒர்க், ரொட்டீன் ஒர்க்குங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து நடைபெறுவதற்கு தேவையான காரியங்கள். பிரச்சாரக ஷரீர அவஸ்தாபனம், ஷரீரம்னா உடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்க ஏற்கனவே ஆய சரீரம், விய சரீரம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காரு. அதனால இவருடைய இந்த சரீரம் ஆய சரீரம், விய சரீரத்தை குறிப்பிடுறாருன்னு எடுத்துக்கணும். அவஸ்தாபனம் அதையெல்லாம் கட்டி காப்பாத்துறது. ஆதானம் சேகரிக்கிறது, வாங்குறது. தானம்னா கொடுக்கிறது, ஆதானம்னா வாங்குறது. கச்சதி அப்படின்னா போகிறான், ஆகச்சதி அப்படின்னா வருகிறான். இந்த ஆவு சில இடங்கள்ல அந்த மாதிரி வேலை பண்ணும், நேர ஆப்போசிட் அர்த்தத்தை தரும். இங்க அது மாதிரி தானத்துக்கு ஆப்போசிட் ஆதானம். தானம் கொடுக்கிறது, ஆதானம் வாங்குறது. சர்வ சமுதய பிண்டக எல்லா சமுதாய பிண்டங்கள். பிண்டம் அப்படின்னா சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு ஒரு கட்டுமரம் டயலாக் விடும், கட்டுமரத்துக்கு ஓட்டு போராட்டா. பிண்டம்னா ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தமிழ்ல அதை என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். எல்லா சமுதாயத்தினுடைய தொகுதி அப்படின்னு எடுக்கலாம். சஞ்சாத்தம்
ஜாத்தம்னா பிறக்கிறது, சஞ்சாதம்னா நல்லபடியா பிறக்கிறது. இந்த இடத்துல அத கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சேகரிக்கிறது அந்த மாதிரி அர்த்தத்துல எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கரணீயம், செய்யப்பட வேண்டியது. அரசாங்க நிர்வாகம், அரசாங்கம் நடக்கிறதுக்கு தேவையான காரியங்களை செய்கிறது. ஆயவய சரீரங்களை காப்பாத்துறது, வரிகள் மாதிரி விஷயங்களை வாங்குறது, எல்லா சமுதாய தொகுதிகளையும் காப்பாத்துறது, அப்புறம் தேவையான வருவாய்கள் எல்லாம் சேகரிக்கிறது, ஒண்ணு சேர்க்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் கரணியம் பட்டியல்ல வரும் அப்படிங்கிறார். ஆங்கிலம் the business of upkeeping the government, the routine work, the collection of necessaries of life, the collection and audit of all kinds of revenue. These constitute the work in hand. இது சரியா டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கான்னு தெரியல எனக்கு. தமிழ் பார்ப்போம். இந்த கிராமத்தின் இவ்வளவு எனக்கு கிராமங்களிலிருந்து இந்த கிராமத்தின் வரவு இவ்வளவு இன்னும் கணக்கு, கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் வரவேண்டிய வருமானம் இவ்வளவு என்னும் கணக்கு, சமயத்துக்கு தக்கபடியான தானியம், தங்கம் முதலானவற்றின் வசூல், ஒவ்வொரு நகரத்தின் வசூல் இவ்வளவு என்னும் கணக்கு, அனைத்து வழியாகவும் எவ்வளவு வருமானம் வந்தது என்னும் கணக்கு, இவைகளுக்கு கரணீயம் என்று பெயர். தமிழ் பெட்டரா இருக்கு. சம்ஸ்தானம்ங்கிறது கிராமத்துல இருந்து வந்தது, பிரச்சாரம் அப்படிங்கிறது நகரத்துல இருந்து வந்தது. அடுத்தது படிங்க, அந்த திருப்பி படிங்க. அது இந்த கிராமத்தின் வரவு இவ்வளவு என்னும் கணக்கு, கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் வரவேண்டிய வருமானம் இவ்வளவு என்னும் கணக்கு, சமயத்துக்கு தக்கபடியான தானியம், தங்கம் முதலியவற்றின் ஒவ்வொரு நகரத்திற்கும் இவ்வளவு என்னும் கணக்கு. அது அந்த ஆதானம்ங்கிறத அது சொல்லியிருக்காரு. அது ஒருவேளை அவங்க சரீர அவஸ்தாபனம், ஆதானம், அது மொத்தம் ஒண்ணு சேர்த்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஆதானம்னா எதை வாங்குறது அப்படிங்கிறதுல தங்கம், வெள்ளி, தானியம் இந்த மாதிரி விஷயங்களை இந்தந்த கிராமங்கள்ல இந்தந்த பகுதிகள்ல இருந்து இவ்வளவு வரணுங்கிற கணக்கு அப்படின்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது அனைத்து வழியாக வருமானம் என்னும் கணக்கு, இவைகளுக்கு கரணீயம். சர்வ சமுதாய பிண்டக சஞ்சாத்தம், அது வந்து அனைத்து வழிகள்லையும் வரக்கூடிய மொத்த தொகை. இந்த இடத்துல சஞ்சாத்தம்ங்கிறத தொகை, இப்படி பல விதங்கள்லயும் வர வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிற ஐடியா. நம்ம இது பொதுவாக நிதி நிலைமை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதை ஒட்டி தான் இந்த இதுகளுக்கு அர்த்தம் எடுக்கணும். தமிழ்ல அதை ஒட்டி தான் எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. எந்தெந்த பட்டியல நமக்கு எவ்வளவு வரணும், அது தாலுகா வாரியா, பஞ்சாயத்து வாரியா, யூனியன் வாரியா. நான் சொல்ற யூனியன் வந்து லோக்கல் யூனியன், இந்த திராவிட மாடல் யூனியன் இல்ல. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வாரியா, ஸ்டேட் வாரியா, இது ஒரு விதமான இது.
என்ன சொல்லுவாங்க, வருவாய் பட்டம் சொல்லுவாங்க. இன்னொரு விதத்துல வந்து இந்த தொழில் துறையிலிருந்து, இந்த விவசாய துறையிலிருந்து, இந்த சர்வீஸ் துறையில இருந்து, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸா இப்படி இந்தந்த வகையில இந்தந்த வரணும், அதெல்லாம் வந்திருக்குதா அப்படின்னு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றது சௌகரியமா இருக்கு. ஆனா அந்த டீட்டெயில் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தமிழ் சொல்றாங்க. அது நல்லா இருக்கு. 15 கோஷார்ப்பிதம் கோஷார்ப்பிதம் ராஜஹாரஹ ராஜஹாரः புரவ்யயஹ புரவ்யயः ச ச பிரவிஷ்டம் பிரவிஷ்டம் பரம சம்பத்சர அனுவிருத்தம் பரம சம்பத்சர அனுவிருத்தம் சாசன முக்தம் சாசன முக்தம் முக ஞப்தம் முக ஞாப்தம் ஞப்தம் நெடில் இருந்தா புரியலாக்கிக்கலாம். ச ச ஆபதனீயம் ஆபதனீயம் ஏதத் ஏதத் சித்தம். சித்தம் சித்தம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. கோஷ அர்ப்பிதம், கஜானாவில கருவூலத்துல கொடுக்கப்பட்ட கணக்கு. ராஜஹாரக, ராஜா எடுத்துக்கிட்டது. புர வியக, நகரத்துக்காக வேண்டி செலவழிச்சது. அதாவது என்ன, ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்க வேண்டியது, சுருட்டி வாயில போட வேண்டியது. நீர்நிலைகள் மேம்பாடு 500 கோடி வாங்க வேண்டியது, சுருட்டி வாயில போட வேண்டியது. பொங்கல் பரிசு 1000 கொடுத்தேன் அப்படி இப்படின்னு ஓட்டு பொறுக்கிறதுக்கு கொடுக்க வேண்டியது. சிட்டி ஸ்மார்ட் ஆச்சானா இருக்காது. குளம் குட்டைகள் எல்லாம் கரை பலப்படுத்தி இருக்குமா, பலப்படுத்திருக்காது. தண்ணி வரக்கூடிய வழி, போகக்கூடிய வழி சரிப்படுத்திருக்குமா, படுத்திருக்காது. கடைசியில தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் சென்னையும் தான் மிச்சம். ஒரு வக்கில்லாத மத்திய அரசாங்கம் இருக்கு. ஏன்டா நாய கொடுத்த பணத்தை ஏன்டா செலவழிக்க, உங்க அப்பா வீட்டு பணமாடா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு வக்கில்ல. இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும், இல்ல லஞ்சம் ஊழல் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொத்துல இருந்து பறிக்கணும். அதெல்லாம் நம்ம இனி யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ புற வேக அப்படின்னு நகரத்துக்காக, ஸ்மார்ட் சிட்டி சிஸ்டத்துக்காக செலவழிக்கிறது. பிரவிஷ்டம், இது பல விதமா எடுக்கலாம். பிரவிஷ்டம்னா நுழைகிறது, பிரவேசக அதுல இருந்து வர்ற வார்த்தை. நகரத்துக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ், நுழைவு வரி அப்படின்னு எடுத்துக்கலாம். பரம சம்பத்சர அனுவிருத்தம், பரமன்னா போன, கழிஞ்ச. என் கூட ராமநாதபுரத்துல இருந்து ஒருத்தர் படிச்சார். அவர்கிட்ட கழிஞ்ச வருஷம், கழிஞ்ச வாரம் அப்படின்னு சொன்னா, ஆட்டு மாட்டுக்கு தான் கழியும் அப்படின்பாரு. அவங்க பகுதியில கழிஞ்ச அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தம், வயிற்றுப்போக்குன்னு அர்த்தம். இங்க பரம அப்படின்னா முன் வருஷ, சம்பத்சரம்னா வருஷம், அனுவிருத்தம் போன வருஷத்துல இருந்து என்ன, பிராட் ஃபார்வர்டு. நம்ம ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கும் போதும் முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய தொடர்ச்சியா தானே வரும்.
அதனால நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் வருது. பிராட் ஃபார்வர்ட், அதான் சம்வத்சர அனுவிருத்தம், பரம சம்வத்சர அனுவிருத்தம். போன வருஷத்துல இருந்து வந்து சேர்ந்தது. சாசன முக்தம், சாசனம்னா ஆர்டர்னு சொல்லலாம் அல்லது அரசாங்கம்னு சொல்லலாம். இப்போ உளவுத்துறை மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் செலவழிப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் நிதியில இருந்து போகும், ஆடிட்டிங்ல வராது. அதனால சாசன முக்தம், முக்தம்னா விடுபட்டதுன்னு அர்த்தம். அத பல விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வரவுல கொண்டு வராத பணங்கள் சாசன முக்தம். அதாவது சாசனம்ங்கிறது லெட்ஜர்னு எடுத்துக்கிட்டா லெட்ஜர்ல வராதது, அப்படி எடுத்துக்கலாம். இல்ல சாசனம்ங்கிறது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா கவர்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்குனது, வரவு செலவுல கணக்குல வராது. இல்ல மானியம், லஞ்ச ஓட்டுக்கு லஞ்சத்தை வந்து உதவித்தொகைங்கிற பேர்ல கொடுப்பாங்களே, அதையும் சாசன முக்தம்னு, முக்தம்னா விடுபடுறது அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டா, விடுவிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். முக, நான் அதை தப்பா படிச்சேன்னு நினைக்கிறேன், நீங்க நெடில் படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். முகாஜ்ஞப்தம், முகா அந்த கா நெடில் இருக்கு, அந்த தப்பா படிச்சேன்னு நினைக்கிறேன். முகாஜ்ஞப்தம், முக ஆஜ்ஞப்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஜ்ஞப்தம் அப்படின்னா ஓரலி ஆர்டர்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். வாய்மொழி உத்தரவு அப்படிம்பாங்க. இன்னைக்கு அரசு நிர்வாக எந்திரங்கிறது வாய்மொழி உத்தரவு தான் செயல்படுது. மத்தவன் நமக்கு எதிராக பேசுறான், பிடிச்சு உள்ள போடு, இவனை பிடிச்சு ஜெயில போடு, அவனுக்கு மேல கேச போடு, இதெல்லாம் வாய்மொழி உத்தரவு தான். அந்த மாதிரி வாய்மொழி உத்தரவுன்னு எடுத்துக்கலாம். முகா ஆஜ்ஞப்தம். அப்புறம் ஆபதனீயம், பதனீயம்னா வரவேண்டியது, விழ வேண்டியது, அந்த மாதிரி அர்த்தம். கணக்குல கொண்டு வரப்பட வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏதத்து சித்தம், இதெல்லாம் சித்தம்ங்கிற இதுக்கு கீழே வரும். ஆங்கிலம் என்ன சொல்லுது பார்ப்போம். That which has been credited to the treasury, that which has been taken by the king, that which has been spent in connection with the capital city, not entered into the register. நகரத்துக்காக வேண்டி செலவழிச்சதே கணக்குல கொண்டு வராததுங்கிறது மாதிரி ஆங்கிலம் சொல்லுது. அது ஏன் அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ஆர் continued from year before last, பரம சம்வத்சர அனுவிருத்தம். The royal command dictated, சாசன முக்தம் அப்படிங்கறது அப்படி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் orally intimated, முகா ஆஜ்ஞப்தம். எழுத்துப்பூர்வமா உத்தரவா இருக்கலாம் அல்லது வாய்மொழி உத்தரவா இருக்கலாம். சாசன முக்தம்ங்கிறதையும் இத சாசனம் முக்தம்னு எடுக்க முடியும். சாசன முக்தம்னு எடுக்கிறதுக்கு பதிலா சாசனம் முக்தம் அப்படின்னு எடுக்க முடியும். அப்போ சாசனம் கவர்மெண்ட் சொன்னது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். அடுத்தது ஆபதனீயம், intimated, to be orally intimated, to be entered into the register. Not entered into the register அப்படின்னு ஒரு இது பிரவிஷ்டம். ஆபதனீயம், to be entered into the register அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்துல. All these constitute the work accomplished. அது எப்படின்னு எனக்கு விளங்கல.
டு பி என்டர்டு இன்னும் அதை வந்து அக்கம்ப்ளிஷ்ல எப்படி சேர்க்க முடியும்னு தெரியல. நாட் என்டர்டு அதையும் அக்கம்ப்ளிஷ்ல எப்படி சேர்க்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆங்கில மொழிபெயர்ப்பு கொஞ்சம் புரியல. தமிழ் பார்ப்போம். பொக்கிஷத்தில் சேர்க்கப்பட்டது மன்னர் தனக்கு எடுத்துக் கொண்டது நகர காரியங்களில் ஏற்பட்ட செலவு. இந்த மூன்றுக்கும் பிரவிஷ்டம் என்று கடந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து செய்யும் செலவு. மன்னரின் ஓலையை கொண்டு அளிக்கப்பட்ட தொகை. மன்னரின் நேரடி ஆணையால் அளிக்கப்பட்ட தொகை. இவை மூன்றுக்கும் ஆபாத நீயம் என்று பெயர். பிரவிஷ்டம், ஆபாதனீயம் என்னும் இவை அனைத்துக்கும் சேர்ந்து சித்தம் என்று பெயர். அப்படி நம்ம கோஷார்ப்பிதம் ராஜகார கமா ராஜகார கமா புரவிய அப்புறம் பிரவிஷ்டம் அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். அப்புறம் பரமசம்வத்சர அனுவிருத்தம் சாசன முக்தம் முகா ஆஜ்ஞப்தம் அந்த இது பரமசம்வத்சர அனுவிருத்தம் கமா சாசன முக்தம் கமா முகா ஆஜ்ஞப்தம் இந்த மூணு ஆபாத்தனீயம். இதுல வந்து பிரவிஷ்டம்னா என்டர்டு, ஆபாத்தனீயம்னா டு பி என்டர்டு அப்படி எடுக்கிறதுக்கு இடம் உண்டு. ராஜாவுக்கு பாக்கெட் மணி அதான் ராஜஹாரக. சாசன முக்தம்ங்கிறது தமிழ் படி எடுத்துக்கிட்டா சாசனம்ங்கிறது இந்த இடத்துல செக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். செக்கின் அடிப்படையில விடுவிக்கப்பட்ட தொகை சாசன முக்தம். செக்கின் காசோலை அடிப்படையில விடுவிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். முகா ஆஜ்ஞப்தம்ங்கிறது வாய்மொழியாக ஆணையிடப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அடுத்தது கொஞ்சம் சேஷம்ங்கிறத பத்தி சொல்ல போறார். சித்தி கர்ம யோக இது சித்தி கர்ம யோக அப்படின்னு எடுக்கலாம். தண்ட சேஷம் ஆஹரணீயம் பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் அவமிருஷ்டம் பிரசோத்யம் ஏதத் சேஷம் அசாரம் அல்பசாரம் சித்தி கர்ம யோக
முடிக்கப்பட வேண்டிய வேலைகள், சித்தி கர்ம யோக, அதுக்கான முயற்சி, தண்டசேஷம், ஃபைன்ல வர வேண்டிய பாக்கி, ஆகரணீயம், வசூலிக்கப்பட வேண்டியது, பலாத்கிருத பிரதிஷ்டப்தம், பலாத்காரம், அந்த மாதிரி வார்த்தை தான் பலாத்கிருத அப்படிங்கிறதும். கட்டாயப்படுத்தி அப்படின்னு சொல்லலாம், அல்லது நிர்பந்தப்படுத்தி அப்படின்னு சொல்லலாம். பலாத்கிருத, கிருத்தனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகும். பிரதிஷ்டப்தம், பிரதிஷ்டப்தம் அப்படின்னா தடுக்கிறது, நிறுத்துறது, அந்த மாதிரி அர்த்தம். பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் எப்படி அர்த்தம் எடுக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்தது அவமிருஷ்டம், பறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அரசாங்க நிலத்தை, கோவில் நிலங்களை, அடுத்தவன் நிலத்தை அபகரிச்சிருப்பாங்க, அதை பறிக்கிறது, அந்த மாதிரி அவமிருஷ்டம். பிரசோத்தியம், சுத்த, அதுல இருந்து வர்றது சோத்திய, பிரசோத்திய. சுத்தப்படுத்த வேண்டிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் எடுத்துக்கலாம். பொருளாதார ரீதியா அதுக்கு பேயபிள், டியூ அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. வசூலிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற அர்த்தத்துல. இதெல்லாம் சாரம், மன்னிக்கணும், சேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப செய்யப்பட வேண்டிய வேலைகளுக்கு தயாரிப்பு, முயற்சி, சித்தி கர்ம யோக, தண்டசேஷம், அபராதம் வசூலிக்கப்படாம இருக்கிறது, ஆகரணீயம், பழைய காலத்துல ஜப்தி பண்றது அப்படிம்பாங்க. ஏதாவது அவங்க தர வேண்டி இல்லைன்னா அதுக்கு பதிலா எதையாவது புடுங்கிக்கிறது. ஆகரண்யம் அப்படியே அதை எடுத்துக்க முடியும். பலாத்கிருத பிரதிஷ்டப்தம், அது என்னன்னு பார்க்கணும். வலுக்கட்டாயமா நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் வருது.
அவமிருஷ்டம் அபகரிச்சதை மீக்கிறது. பிரசோத்யம் வசூல் பாக்கி, இதெல்லாம் சேஷம். அசாரம் அல்பசாரம் ச, இது சாரம் இல்லாததாகவும் இருக்கலாம், அல்லது குறைஞ்ச சாரம் உள்ளதாகவும் இருக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல அல்லது கேரளாவில் இந்த வார்த்தை பழக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். சாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு சொல்றது அவங்க. பரவாயில்லைங்கிறது பரவாநெகி அப்படிங்கிற சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தியினுடைய தமிழ். தமிழ்ல உண்மையிலே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. போட்டு விடு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அசாரம் சாரம் இல்லாதது, அல்பசாரம் குறைவான சாரம் உள்ளது, குறைந்த முக்கியத்துவம் உள்ளது, முக்கியத்துவம் இல்லாதது குறைந்த முக்கியத்துவம் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆங்கிலம் preparation of plans for profitable works. இங்க வரக்கூடிய கர்மயோகம் கீதையில வரக்கூடிய கர்மயோகம் கிடையாது. பேலன்ஸ் ஆஃப் ஃபைன்ஸ் டியூ தண்டசேஷம், டிமாண்ட் ஃபார் அரியர்ஸ் ஆஃப் ரெவென்யூ கெப்ட் இன் அபயன்ஸ் ஆகரணீயம், பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் and the examination of accounts. அவங்க ஆகரணியம் அதுல இருந்து அப்படியே ஜம்ப் ஆன மாதிரி தெரியுது. அல்லது பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் அவமிருஷ்டம் ஆகரணியம் அப்படி எடுத்துக்கிட்டு அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்னு எடுக்கலாம். டிமாண்ட் ஃபார் அரியர்ஸ் ஆஃப் ரெவென்யூ கெப்ட் இன் அபயன்ஸ். ரெவென்யூ கெப்ட் இன் அபயன்ஸ் பலாத்கிருத பிரதிஷ்டப்தம். அவமிருஷ்டம் ஆகரணீயம். பறிக்கப்பட வேண்டியது வசூலிக்கப்பட வேண்டியதை வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஆங்கிலத்தில் எடுத்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அண்ட் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அது பிரசோத்தியம். அந்த எக்ஸாமினேஷன் சுத்தம், அதுல இருந்து சோதனம் பரிசோதனை அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருது. அத இவங்க இங்க எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்திருக்காங்க. பரீட்சை அப்படிங்கிறதும் சோத்தியம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தம் சமஸ்கிருத வார்த்தைகள் தான். Examination of accounts, these constitute what is called part of a work in hand, which may be of little or no value. பிரயோஜனம் உள்ளதா இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாததா இருக்கலாம். பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லல, குறைஞ்ச பிரயோஜனம் உள்ளதா இருக்கலாம் அல்லது பிரயோஜனம் இல்லாததாகவும் இருக்கலாம். ஆங்கிலம். தமிழ் இது பாடப்பேரா தெரியல, இல்ல அந்த சேர்க்கையான்னு தெரியல. அவமிருஷ்டம் அவஸ்ருஷ்டம் பாட்டபேதம் தான் எடுத்துக்கணும். அவமிருஷ்டம்னா பறிக்கிறது அந்த மாதிரி அர்த்தம். அவசிருஷ்டம் அப்படின்னா அது சிருஷ்டி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது.
அவசிருஷ்டம் என்னன்னு பாக்குறேன். ருஷ்டம் ஆ? அவஸ்ருஷ்டம் ஆமா ஆமா, அந்த மிருகு பதிலா சிறு போட்டிருக்காங்க. என்னன்னு பாக்குறேன், வேற அர்த்தம் வருதா பாக்குறேன். அது ஒரு வித்தியாசம் அப்படிதானே? அது ஒண்ணுதானே? ஒண்ணுதான். அவசிருஷ்டம். அவமதித்தல், அவமதித்தல். அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் அர்த்தம் தரக்கூடிய துணி உள்ள இது அது. சிருஷ்டினா படைக்கிறது, அவசிருஷ்டனா given away, left, abandoned, dismissed. அதாவது வாராக்கடன்ல எழுதிட்டாங்கல்ல, கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு அறிவாளிகள் எல்லாம் குதிச்சாங்க. வாராக்கடனுக்கும் தள்ளுபடிக்கும் வித்தியாசம் தெரியாத அறிவாளிகள்லாம் நம்மள 70 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, நம்ம தலையெழுத்து. இப்ப ஒவ்வொன்றையும் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவசிருஷ்டம்ங்கிறதும் கணக்கு வழக்குல சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். abandoned, dismissed, let go அப்படிங்கிற அர்த்தம். தமிழ் படிங்க. வரி செலுத்தாதவர்களிடமிருந்து தானியங்கள் முதலான வகைகளை கைப்பற்றுதல், படைகளுக்காக செய்யும் செலவில் மிகுந்தது. இந்த இரண்டுக்கும் ஆகரணியம் என்று பெயர். மறுபடி படிங்க. வரி செலுத்தாதவர்களிடமிருந்து தானியங்கள் முதலானவற்றை கைப்பற்றுதல், முதலான வகைகளை கைப்பற்றுதல், படைகளுக்காக செய்யும் செலவில் மிகுந்தது. இந்த இரண்டுக்கும் ஆகரணியம் என்று பெயர். அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. படைகளுக்காக செலவழிக்கிறதுல மிகுந்தது, பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் அங்க கொண்டு போயிட்டாங்களான்னு தெரியல. பலம்னா சேனை பலம் அப்படின்னு எடுக்க முடியும், அது அங்க கொண்டு போய் எடுக்கிறாங்களான்னு தெரியல. சித்தி கர்ம யோக அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. கேஷ் ஆர் கைண்ட் கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற துணி கொண்டு வராங்க. மறுபடியும் அதற்கு படிங்க. வரி செலுத்தாதவர்களிடமிருந்து தானியங்கள் முதலானவர்களை கைப்பற்றுதல். அது தண்டசேஷம் எடுத்துக்கலாம். படைகளுக்காக செலவில் மிகுந்தது. அதுல பலாத்கிருத பிரதிஷ்டப்தம்ங்கிற துணி வருது, ஆனா அந்த வார்த்தை ஆகரணியம் தாண்டியாகும் கிடக்குது. இந்த இரண்டு ஆகரணியம் என்று பெயர். வரி கொடுக்காதவர்களிடமிருந்து பலாத்காரமாக பிடுங்கப்பட்ட வசூல், கொடுக்க வேண்டியவர்கள் முறையாக கொடுத்த வசூல், இந்த இரண்டுக்கும் பிரசோத்யம் என்று பெயர்.
பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் அடுத்ததுதான் எடுத்திருக்காங்க. அவ சிருஷ்டம் அந்த வரியத்தை மறுபடி படிங்க. வரி கொடுக்காதவர்களிடமிருந்து பலாத்காரமாக பிடுங்கப்பட்ட வசூல், கொடுக்க வேண்டியவர்கள் முறையாக கொடுத்த வசூல், இந்த இரண்டுக்கும் பிரசோத்யம் என்று பெயர். கொடுக்க வேண்டியவர்கள் முறையாக கொடுத்தது. அவ மிருஷ்ட அவ சிருஷ்ட ரெண்டுக்கும் அந்த துணி வர்ற மாதிரி தெரியல. சரி, இருந்தாலும் தமிழ்ல ஒரு நல்ல புத்தகத்தை பார்த்து மொழிபெயர்த்திருப்பாங்கிறதுனால அதுக்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி அது பொருத்தமாகவும் இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கலாம். அப்ப இவங்க இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆகரண்யம் சித்தி கர்மயோக தண்டசேஷம் ஆகரணியம் பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் அவசிருஷ்டம் பிரசோத்தியம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. தொடர்ந்து சிரமப்பட்டு வசூலித்து அதில் அவ்வளவாக பலன் கிடைக்காதது, கொஞ்சமாக பலன் கிடைப்பது என்னும் இரண்டும் மேலே குறிப்பிட்ட ஆகர்ணியம் பூஜ்யம் என்பவையும் சேர்ந்து இந்த ஆறுக்கும் சேஷம் என்று பெயர். மறுபடி படிங்க. சிரமப்பட்டு வசூலித்தும் அதில் அவ்வளவாக பலன் கிடைக்காதது, கொஞ்சமாக பலன் கிடைப்பது என்னும் இரண்டும் மேலே குறிப்பிட்ட ஆகர்ணியம் பிரசோத்யம் என்பவையும் சேர்ந்து இந்த ஆறுக்கும் சேஷம் என்று பெயர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சித்தி கர்மயோக தண்டசேஷம் 2, பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் அவமிருஷ்டம் 2, அசாரம் அல்பசாரம் 2, ஆக மொத்தம் 6. அதுல சித்தி கர்மயோக தண்டசேஷம் 2ஐயும் ஆகரணியம்னு ஒரு பேர்ல கொண்டு வராங்க. பலாத்கிருத பிரதிஷ்டப்தம் அவமிருஷ்டம் 2ஐயும் பிரசோத்தியம்ங்கிற பேர்ல கொண்டு வராங்க. அதனால அதுல 2, இதுல 2, இப்ப 2, மொத்தம் 6 அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க. சரி, ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி. அடுத்தது ஆயக அப்படிங்கிற இதுக்குள்ள போறாரு. போயிட்டு அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆயக எக்ஸ்பிளைன் பண்ண வந்த இடத்துல 2 வார்த்தையை புதுசா சொல்லிட்டு மறுபடி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், அந்த 2 வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதுல 3 வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த 3க்கும் அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்புறம் விய அப்படிங்கிற டாபிக் உள்ள போறாரு. மறுபடியும் ஆய வந்தது மாதிரி இருக்கு. சரி, இந்த ஒரு விஷயத்தை வேணா கவர் பண்ணி பார்ப்போம். பதினேழு வர்த்தமானஹ பரியுஷிதஹ அன்யஜாதஹ ச
ச ஆயக. ஆயக. வர்த்தமானம், பரியுஷிதம், அந்நிய ஜாதம் அப்படின்னு ஆயம் 3 வகைப்படும். வர்த்தமான அப்படின்னா கரண்ட், பிரசன்ட் அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. பரியுஷிதக அப்படிங்கிறது மிச்சம் மீதி. பேலன்ஸ். அந்நிய ஜாதக வேறு விதமாக பிறந்தது, வேறு விதமாக கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். மிஸ்செலானியஸ் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆங்கிலம் receipts மேபி, அதாவது வருவாய், வரவுங்கிறது. கரண்ட், லாஸ்ட் பேலன்ஸ் அண்ட் ஆக்சிடென்டல் received from external source. இப்படி 3ஆக இருக்கலாம் படிச்சுறாங்க. தமிழ் வர்த்தமானம், பரியுஷிதம், அந்நிய ஜாதம் என்று வருமானங்கள் 3 வகை உண்டு. 18. திவச அனுவிருத்தஹ. திவச அனுவிருத்தஹ. வர்த்தமானஹ. வர்த்தமானஹ. தினந்தோறும் வரக்கூடியது வர்த்தமானம் சொல்லப்படுது. தினசரி வருமானத்தை வர்த்தமானம்ங்கிற வார்த்தையை சொல்றார். வாட் இஸ் ரிசீவ்டு டே ஆஃப்டர் டே இஸ் டேர்ம்டு கரண்ட். ஆங்கிலம் தினமும் கிடைக்கும் வருமானத்துக்கு வர்த்தமானம் என்று பெயர். சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் எல்லாம் பேங்க்ல கூட உண்டு. 19. பரம சாம்பத்சரிகஹ. பரம சாம்பத்சரிகஹ. பர பிரசார சங்கிராந்தஹ. பர பிரசார சங்கிராந்தஹ. வா வா பரியுஷிதஹ. பரியுஷிதஹ. பரம சாம்பத்சரிக போன வருஷத்து பணம், brought forward. பரபிரசார சங்கிராந்தக பாட்டபேதம் இருக்கா? சங்கிராந்தோ பரியுஷ்டோ. பரம சம்வத்சரஹ. சம்வத்சரிகஹ. பரப்பிரசார சங்கிராந்தோ வா. இல்ல பாடப்பேதம். பரபிரசார சங்கிராந்தக. மற்றவர்கள் கையில நிக்கிற தொகை, மற்றவர்கள்ட்ட கொடுத்து வைக்கப்பட்டது, அதெல்லாம் மிச்சம் மீதி கணக்குல சேர்த்துக்கலாம். பரியுஷதம்னா மிச்சம் மீதின்னு அர்த்தம். கீதையில கூட 17வது அத்தியாயத்துல சாப்பாடு பத்தி சொல்லும் போது, சத்வரஜஸ் தமஸ் சொல்லும் போது, ஆயுஷ் சத்வபலாரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக
கட் ஆகாராரா கட்டும்ல லவணாத்யுஷ்ண ரூப் தீக்ஷ்ண ரூக்ஷ்ண விதாகினக ஆகாரா சாத்விக ராஜச பிரியாக அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்ல யாத்தயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதஞ்சயத்து அப்படிங்கிற மாதிரி வரும். அதுல வந்து மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அங்கேயும் பயன்படுத்தி இருக்கு. ஒண்ணு போன வருஷத்துல பாக்கி, அல்லது மற்றவங்கள்ட்ட இருந்து வர வேண்டியதுல பாக்கி, இந்த மாதிரி பாக்கிகள். ஆங்கிலம் பாக்கி அப்படிங்கிறது உருதோ அரபியோ ஹிந்தியோ இருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சம் மீதி அப்படின்னா தமிழ். வாட் எவர் ஹாஸ் பீன் brought forward from year before last, whatever is in the hands of others. ரெண்டு விஷயம் தான் சொல்லி இருக்கு. ஆங்கிலத்துல மூணாவது விஷயம் சேர்க்கிறாங்க. and whatever has changed hands in is termed last balance அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ் போன வருடம் கை சேர்ந்தது, ஆனால் இந்த வருடம் வசூலானது. எதிரி நாட்டிலிருந்து கிடைத்தது. இவைகளுக்கு பர்யூஷிதம் என்று பெயர். ஆங்கிலத்துல ஏன் மூணு விஷயமா போட்டிருக்காங்கன்னு தெரியல. சரி. நஷ்ட பிரஸ்மிருதம் நஷ்ட பிரசுரிதம் ஆயுக்த தண்டஹ ஆயுக்த தண்டஹ பார்ஷ்வம் பார்ஷ்வம் பாரிஹீனிகம் பாரிஹீனிகம் ஔபாயனிகம் ஔபாயனிகம் டமர கதகஸ்வம் டமர கதகஸ்வம் அபுத்ரகம் அபுத்ரகம் நிதிஹி நிதிஹி ச ச அன்யஜாதஹ அன்யஜாதஹ. அந்நியஜாத்தம்னா என்ன? வர்த்தமானம் சொல்லியாச்சு, பரியுஷ்டம் சொல்லியாச்சு. அந்நியஜாத்தம்னா என்னன்னு ஒரு பட்டியல் சொல்றார், விவரணம் விவரிக்கிறாரு. நஷ்ட பிரஸ்மிருதம் இழந்தது அல்லது மறந்தது. ஆயுக்த தண்டக ஃபைன். பார்ஷ்வம் பார்ஷ்வம்னா பக்கம்னு அர்த்தம். சைடு சைடு வருமானமா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அப்படியா இருக்கலாம். உழைச்சி சம்பாதிக்கிறது அப்புறம் சைடு வருமானம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த பார்ஷ்வம்னா அப்படி எடுத்துக்க வேண்டியதான். பாரிஹீனிக்கம் பரிகாரத்துக்காக வேண்டி, பரிகாரம் அத பாரிஹீனிக்கம் பரிகாரத்துக்காக வேண்டி நஷ்ட ஈடாக கொடுக்கிறது. மழை வந்தது அப்படின்னா குடும்பத்துக்கு 6000 ரூபாய், எடப்பாடி இருந்திருந்தா குடும்பத்துக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாரு. பாவம் நம்ம இருக்கிறோம் அப்படி சொல்ல முடியாது. 6000 ரூபாய் தான் கொடுக்கும். பிச்சை காசு தான் போட முடியும். இல்லாட்ட நம்ம சுருட்டுறது எப்படி? அதாவது அக்கௌண்ட்லயும் போடக்கூடாது, அக்கௌண்ட்ல போட சுட்ட முடியாது. அதனால கையில தாரேன்னு சொல்லிட வேண்டியது. அடுத்தது ஔபாயனிகம். உபாய அதுல இருந்து வந்த தத்திதம் ஔபாய. பரிகார அதுல இருந்து வந்தது பாரிகார. பாரிஹீனிக்க அப்படிங்கிறது உபாயில இருந்து வந்தது ஔபாயனிகம். அது ஆங்கிலம் சொல்லுது அரசனுக்கு கிடைச்ச பிரசன்டேஷன் அப்படின்ட்டு. பிரதிபா பாட்டின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அத்தனையும் சுட்டுட்டு போயிட்டாங்க.
அப்படியே வழிச்சு நக்கி தொடச்சிட்டு போயிட்டாங்க குடியரசுத் தலைவர் மாளிகை. அப்புறம் டமர கதக சொம்ன செல்வம். அது வந்து நீட்டி முளைச்சு படிக்க வேண்டி வரலாம். அபுத்திரகம் நிதிஹி ச, அதாவது அநாத்தை சொத்து. அபுத்திரகம் குழந்தை இல்லை, அவங்க இறந்த பிறகு அந்த பணம் அரசாங்கத்துக்கு வந்துடும். அதாவது ஒரு சொத்துக்கு பணத்துக்கு சொந்தக்காரன் இல்லாமல் போறது. காரணம் எது வேணாலும் இருக்கலாம். நோய் நொடி இல்லாம போகலாம், குழந்தைகள் இல்லாதனால இல்லாம போகலாம். இந்த மாதிரி வரக்கூடிய பணம், அந்த நிதிங்கிறத அப்படி சேர்த்துன்னு சொல்லலாம். அபுத்திரகதக சொம் அபுத்திரகம் நிதி அப்படி எடுத்துக்கலாம். அல்லது நிதிங்கிறது அவனுக்கு நிதி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. நிதி கிடைச்சிருக்குன்னா புதையல் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். புதையல் மூலமா கிடைக்கிறது. எவனாவது யாருக்கும் கொடுக்காம புதைச்சு வச்சிருப்பான். அப்புறம் யாராவது தோண்டும் போது அந்த புதையல் கிடைச்சதுன்னா மண்ணு கீழே இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு. அந்த நிதிங்கிறதுக்கு புதையல்னு அர்த்தம் எடுக்கலாம். இதெல்லாம் மிஸ்சலானியஸ் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். வாட் எவர் ஹஸ் பீன் லாஸ்ட் ஆர் ஃபர்காட்டன் பை அதர்ஸ், மற்றவங்களால இழந்த மறக்கப்பட்ட பணம் சொத்து எல்லாம். ஃபைன்ஸ் லெவிடு ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வன்ஸ், அரசாங்க உத்தியோகர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் அப்படின்னு ஆங்கிலம் ஸ்பெசிஃபை பண்ணுது ஆயுக்த தண்டகவ. மார்ஜினல் ரெவென்யூ, அது என்ன அர்த்தத்தில் அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. காம்பன்சேஷன் லெவிடு ஃபார் எனி டேமேஜ், நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படின்னு அரசு சொத்துக்களை சேதம் பண்ணுவாங்க. வண்டியை கொளுத்துறது, கடைகளை அடிச்சு உடைக்கிறது, இதெல்லாம். அந்த மாதிரி ஆசாமிகளுக்கு தீட்டிடுறது, புல்டோசர் அனுப்புறது, சொத்தை வந்து அட்டாச் பண்றது அப்படின்னு யோகி ஸ்டைல்ல போறது, அந்த மாதிரி வரக்கூடிய வருமானம். Presentation to the king, the property of those who have fallen victims to epidemics, கொரோனால செத்து போனவங்க, சைனா வைரஸ்ல செத்து போனவங்க சொத்து பணம் எல்லாம் பேங்க்ல கிடந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி. leaving no sons and treasure troves, நிதிங்கிறத புதையல்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. and all these constitute accidental receipts. இந்த ரெசிப்ட்ங்கிறது ரசீதுன்னு அர்த்தம், வருமானம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். தமிழ் நஷ்டமானதாக போனது, தவறிழைத்த அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட அபராத தொகை, வரியை அதிகமாக வசூலித்ததால் கிடைத்த தொகை, பசு முதலானவை பயிர்களை பாழ்படுத்திய போது விதித்த அபராதத்தால் கிடைத்த தொகை, கொள்ளைக்காரர்களை பிடித்து அவர்களிடமிருந்து கைப்பற்றியது, பிள்ளைகளற்றவர்களும். அது வந்து நம்ம நாட்டுல குடியரசுத் தலைவரே கொள்ளைக்காரனா இருந்தாங்க. நம்ம கைப்பற்றி கொள்ளைக்காரி கொண்டே போயிட்டா. இது ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு தமிழுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அடுத்தது, பிள்ளைகளற்றவர்களின் செல்வம், லாபமாக கிடைத்த நிதி போன்ற வருமானத்திற்கு அந்நியஜாத்தம் என்று பெயர். டமரகதக சொம்ங்கிறத எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஔபாயனிகம்ங்கிறத எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. தமிழ்ல பாக்குறேன், தமிழ் அர்த்தத்துக்கு கொண்டு வரும்படியா ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு பாக்குறேன். 20 இப்ப நிறுத்திக்குவோம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, ஓம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளஞ்சுரக்க,
மலிவளன் சுரக்குல மன்னன் கோன்முறை அரசு செய்க. மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க. நான்மறை அறங்கள் ஓங்க. நற்றவம் வேள்வி மல்க. நற்றவம் வேள்வி புக. மேன்மைகொள் சைவ நீதி. மேன்மைகொள் சைவ நீதி. விளங்குக உலகமெல்லாம். விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர். வாழ்க அந்தணர். வானவரானினம். வானவரானினம். வீழ்க தண்புனல். வீழ்க தன்புனல். வேந்தனும் ஓங்குக. வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயதெல்லாம். ஆழ்க தீயதெல்லாம். அரண்நாமமே சூழ்க. அரண்நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே. வையகமும் துயர் தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். ஹரிஹி ஓம். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன்.